அது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயன்படும். 16ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, பக்தன் இப்படி சொல்லுகிறார், தாவீது, நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு, சிறப்பான சுதந்திரம் எனக்கு இங்கே கிடைத்தது. ஆங்கில வேதாமத்தில் பிளசன்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவர் இந்த பூமியிலே தம்மை நேசிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நேர்த்தியான ஒன்றை, சிறப்பான ஒன்றை வைத்திருக்கிறார். இந்த நாளில் இந்த சங்கீதத்திலிருந்து ஒரு 6 குறிப்புகளை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இந்த சங்கீதம் சொல்கிறது கர்த்தர் வைத்திருக்கிற சில நேர்த்தியான ஆசீர்வாதங்கள். இந்த உலகத்திலே நீங்கள் எதை சிறப்பா என்று சொல்லுகிறீர்களோ அது கர்த்தருக்கு சிறப்பானதல்ல. ஆனால் தேவன் சிறப்பான ஒன்றை நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, தேவன் தருகிற சிறப்பு என்ன? முதலாவது, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த பூமியிலே ஆண்டவர் there are some pleasant people, சிறப்பான சில மக்களை தேவன் பூமியில வைத்திருக்கிறார். இந்த சுதந்திரம் யாருக்கு உண்டு? 3ஆம் வசனம். இந்த சுதந்திரம் யாருக்கு என்று சொன்னால், ஆண்டவரை தங்கள் தஞ்சமாக கொண்டிருக்கிற மக்கள். இவளுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது 3ஆம் வசனத்திலே, பரிசுத்தவான்கள். அடுத்து அதே 3ஆம் வசனத்திலே அவருடைய முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்கள். எத்தனை அருமையான வார்த்தை! நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று நீ சொன்னாய். இந்த வசனத்தினுடைய சத்தியம் என்னவென்றால், இந்த பூமியிலே ஆண்டவர் சிறப்பான சில மக்களை வைத்திருக்கிறார். there are some pleasant people. யார் சிறப்பானவர்கள்? எவன் ஒருவன் இந்த பூமியிலே ஆண்டவர் என்னுடைய எல்லாவற்றுக்கு எல்லாமா இருக்கிறார். வேதம் சொல்கிறது, நீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். இந்த வசனத்தை கவனித்தீர்களா? அன்புக்குரியவர்களே, உங்கள் செல்வம் அவருக்கு தேவையில்லை, நீங்கள் தான் அவருக்கு தேவை. அப்படிப்பட்ட மக்கள் தான் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், ஆண்டவருக்கு சிறப்பானவர்கள். அவர்களுக்கு வேதம் கொடுக்கிற பெயர் பரிசுத்தவான்கள். இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது 16ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, மகாத்துமாக்கள். இன்றைக்கு நாம் மகாத்மாக்கள் என்று சொல்லி மிகப்பெரிய மனிதர்கள் சொல்லுகிறோம். அது உண்மைத்தான். ஆனாலும் ஆண்டுடைய பார்வையிலே யார் மகாத்மாக்கள் என்று சொன்னால், கர்த்தரை நோக்கி நீர் என் ஆண்டவர் என்று சொல்லுகிற ஆண்டவரே தன் வாழ்க்கையிலே முதலிடமா வைத்திருக்கிற, உலகத்தின் எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கிற, முதன்மையானவருக்கு முன்னுரிமை கொடுக்கிற அவர்கள்தான் இந்த பூமியிலே ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாம்?